ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்து, கார்ட்போர்ட் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுடர் பாட்டில்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் எங்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸை நான் ஸ்டாப்லர் பண்ணுற மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துகிட்டு கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு ஒட்டிட போகிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பாட்டம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். தமிழ் அழகு, நதியா, ராஜி, ஸ்ரீதேவி, புனிதவள்ளி வெங்கட், அனுஷியா, ராஜன், சூர்யா, டெய்சிநாதன், ரியாஸ், ஜோதி, சஜிதா, சரஸ்வதி ராமகிருஷ்ணன், சேது, சஜு, சாந்தி, ஹேமாவதி தனிரு, நடேசன், அன்னபூரணி, ஜீவிதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக கட் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுட்டேன். பாட்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் கூட இந்த கலர் பேப்பருக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே ஒட்டி முடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த கார்னர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பிஞ்சு வராது. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான புக் ஷெல்ஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய காட்டன் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக மாற்றியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டடி டேபிளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பென் ஸ்டாண்ட் கூட இதிலே வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி சைஸ் பான்ஸ் பவுடர் பாட்டிலை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்க அந்த பாட்டிலில் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சிசரை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷன்லேயும் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு இதை கட்டுறதுக்கு ஒரு கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான குக்கர் விசில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் இதை ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் விசிலை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி சைஸ் பான்ஸ் பவுடர் டப்பாவில் வந்து நம்ம சூப்பராக குக்கர் விசில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. குக்கர் விசில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வச்சுருவோம், அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி நம்ம அந்த குக்கர் விசில் போட்டு வச்சிட்டோன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கும்போது குட்டி குட்டி பாக்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் ஆர்கனைசராக மாற்ற போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ராஸ்லாம். அடுத்தது இந்த பாக்ஸுக்கு மேலே ஒட்டுறதுக்காக நான் வந்து ஜீன்ஸ் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஓல்டு கிளாத் தான். ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து கீழே இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மூடியை வந்து கவர் பண்ணுறதுக்கு அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸையே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிளாத்தை வந்து அழகாக ஒட்டி விட்டுக்கிட்டேன். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கு அழகாக க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஜீன்ஸ் கிளாத்தை வந்து அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். உங்களுக்கு வெளியே வந்து தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான பாக்ஸ் மாதிரி தான் தெரியும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தில் இருக்கக்கூடிய ஒரு
மணியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கைப்பிடி மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன் க்ளூ அப்ளை பண்ணி. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான இயரிங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை நீங்கள் ஜுவல் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளே நான் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இயரிங்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து நம்ம நிறையவே வாங்குவோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விட்டுறதுக்காக. பட் அதை வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் இல்லாமல் அங்கங்கே வச்சுருவோம், மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் மிஸ் ஆகவே ஆகாதுங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இந்த பாக்ஸை அப்படியே போட்டு வச்சுருக்கலாமே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன் சொல்லிவிட்டு. அது உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் அப்படியே கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லைன்னா அந்த பாக்ஸை அப்படியே நீங்கள் இயரிங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஜுவல் பாக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம அழகுபடுத்தி அதை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டீ தூள்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வந்து மேலே இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து நம்ம டீ தூளை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை தூக்கி தான் போடுவோம். ஸோ அந்த பாக்ஸை தூக்கி ஒரு சூப்பரான டிப்ஸுக்கு பயன்படுத்த போகிறாங்க கிச்சனில். பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. உள்ளே இருக்கக்கூடிய கவர் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் டபுள் சைட் டேப் வந்து எடுத்திருக்கேன். இந்த டபுள் சைட் டேப்பை இந்த பாக்ஸுடைய ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடித்து விட்டு அந்த காஃபி தூள் பேக்கெட்டை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. நான் இன்சர்ட் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டாக ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வெளியே இருக்க மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு குட்டியாக டபுள் சைட் டேப் வந்து கட் பண்ணி அந்த பாக்ஸுடைய மேல் பகுதியிலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு நம்ம ஒரு பேக்கெட் காஃபி தூள் வந்து வெளியே விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேக்கெட்டை நம்ம அந்த டபுள் சைட் டைப்பில் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கும் அந்த பேக்கெட்டு. உங்களுக்கு தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு பேக்கெட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுடைய பேக் சைடில் நம்ம டபுள் சைட் டேப் ஒட்டணும் இல்லைங்களா, அந்த டேப்பை யூஸ் பண்ணி இதை வந்து கிச்சனில் வந்து நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன் எனக்கு தேவையான இடத்துல. உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பாக்ஸை ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டசன் காப்பி தூள் பேக்கெட்ஸ்லாம் வாங்குகிறோம் மந்த்துக்கு அப்படின்னா, ஸோ அந்த பேக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி அந்த டீ தூள் பாக்ஸில் நம்ம போட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி யூஸ் பண்ணுவோம், மிச்சம் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, எறும்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ நிறைய பூச்சிகள் வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிந்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டிக் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க அந்த பேக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழவே விழாது. உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா ஈயோ எறும்போ பூச்சிகளோ உள்ளே போகவே போகாது. பாருங்கள், தலைகீழாக நீங்கள் கவுத்தா கூட உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து வெளியே போகவே போகாது. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்குக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சனில் வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு எறும்பு பூச்சி எதுவுமே உள்ளே போகாமல் சேஃபாக இருக்குங்க. யூஸ் பண்ணும்பொழுது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ.
மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.